நம்முடைய மனம் எதை தேடுகிறது, எதை நாடி ஓடுகிறது? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சாமி நான் எந்த தப்பும் பண்ணல சாமி, ஆனால் ஆண்டவன் என்னை சுதித்து கொண்டே இருக்கிறான், நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என்னுடைய துன்பத்தை அளவிட முடியவில்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், ஆனா ஆண்டவன் ரொம்ப படுத்துறான். இதை எல்லாருடைய வார்த்தைகள் வாயிலிருந்து நம்ம கேட்டிருக்கோம். இறைவன் ஒரு நூலினை கூட யாருக்கும் எந்த இடத்திலும் துரோகம் செய்ய மாட்டார். அது எந்த இறைவனாக வேண்டுமானாலும், எந்த மதத்தை சார்ந்த கடவுளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருள் துணையோடு இன்றைய சிந்தனைகள். இறைவன் என்று வந்துவிட்டால் அந்த இறைவன் எக்காரணத்தை கொண்டும் உங்களை விரோதியாகவோ மற்ற இடங்களிலோ வைத்து பார்க்க மாட்டான். உங்களை எப்படியாவது வழிநடத்தி விட வேண்டும், எப்படியாவது நீங்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் பார்க்கிறார். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, இறைவனை நீ நினைத்தாலும் நினைக்காமல் போனாலும் இறைவனை தூற்றினாலும், ஆனால் இறைவன் எப்பொழுதும் ஒரே மாதிரியான பலன்களை உங்களுக்கு தருவான். பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம், இது பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள் இருக்கிறது. நீ கடவுள் இல்லைன்னு சொல்றதை கூட நாங்க ஏத்துக்கிறோம், கடவுளே இல்லப்பா ஏத்துக்கிறோம். ஆனா பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த பஞ்சபூதங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை தான் பிரதிபலிக்கும். கண்ணாடி மாதிரி தான் எல்லாமே. ஏன்னா சூரியன் எனக்கு ஒரு சூரியன், எனது குழந்தைகளுக்கு ஒரு சூரியன் என்று வாழ்வதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் தரக்கூடியவன். பஞ்சபூதங்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தரக்கூடியவர்கள். அப்படி இருக்கையிலே இந்த மனது மட்டும் எப்படி பாய்கிறது பாருங்கள். என இறைவன் உங்களுடைய கையிலே எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். எதை நாடுகிறாய், நீ நாடுவதில் எது இருக்கிறது, அது என்ன பலன் கொடுக்கும். ஏன்னா உயிர் வாழ வேண்டும் என்று ஒருவன் நினைக்கின்றவனுக்கு உணவு போதும். உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு இருக்க இடம், உடுத்த உடை, நல்ல உணவு, அவ்வளவுதான். நல்ல உணவுன்னு சொல்லக்கூட கிடையாது, ஒரு மோர் சாதம் கிடைச்சா கூட போதும், அவன் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பான். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய எண்ணம் என்ன தோன்றுகிறது என்றால், நமக்கு இது போதும் என்று தோன்றுவது இல்லை. இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே, படுத்திருக்கிறோம், சாப்பிட்டுட்டோம், ஒரு மின்விசிறி இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த மின்விசிறிக்காக இவன் தன்னுடைய வேலைகளை தொடர்கிறான். மின்விசிறி வந்தவுடனே அதற்கு ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார். பஞ்சு மெத்தை வந்தவுடனே, மின்விசிறி பஞ்சு மெத்தை வந்தவுடனே சுகங்களை தரக்கூடியவர்கள் உடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார். அதனால்தான் நீங்கள் உங்களுடைய துன்பக் கடலில் நீந்துவதற்கு தயாராகிறீர்கள்.
அப்பொழுது ஒரு மனைவியை திருமணம் செய்கிறான், அதன் மூலமாக குழந்தை பிறக்கிறது. அப்பொழுது அந்த மனைவியை காப்பாற்ற வேண்டும், அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடுகிறான். அப்பொழுதுதான் இவன் என்ன சொல்றான், நான் எந்த தப்பும் பண்ணல சாமி, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் நான் என்று கஷ்டப்படுகிறேன். ஆசைக்கு விதை போட்டது யார்? உன்னுடைய ஆசைகளுக்கு விதை போட்டு அதை செடியாக வளர வைத்து அந்த செடியில் பூ பூக்க வைத்தது உன்னுடைய மனசு அல்லவா? அதிகமான ஆசைகளை கொண்டு வந்ததினால்தான் நீ துன்பப்படுகிறாய் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இருப்பது போதும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் தான் எல்லாம் பேசும். ஒருகிட்ட சொத்து எவ்வளவு? அது 1 லட்சம் கோடி இருக்குங்க. இவர்கிட்ட சொத்து அதற்கும் 1 லட்சம் கோடி இருக்கும். அப்படியா? இந்த கட்சிக்காரர் எவ்வளவு வச்சிருக்கிறாரு? அது இருக்குங்க, ஒரு 1500 கோடி வச்சிருப்பாரு. அது லிக்விட் கேஷா வச்சிருக்கிறாருங்க, கோல்டா வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பணம் எப்படி வைத்திருந்தாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு பணம் எப்படி வைத்திருந்தாலும் உண்ணுகின்ற உணவில் மாற்றம் செய்ய முடியாது, சுவாசிக்கின்ற காற்றில் மாற்றம் செய்ய முடியாது, உறங்குகின்ற உறக்கத்தில் மாற்றம் செய்ய முடியாது. என்னிடத்தில் பல கோடி பணம் இருக்கிறது என்பதற்காக நான் என்னுடைய சுவாச காற்றை மாற்ற முடியுமா? முடியாதல்லவா? அதனால்தான் இறைவன் மிகப்பெரியவன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் இந்த ஆசைகளுக்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டும். ஒரு போதுங்கிற எண்ணம் இருக்கணும். நமக்கு நல்ல குழந்தைகள் இருக்கிறது, நல்ல பேரன் பேத்திகள் இருக்கிறார்கள், இருப்பதற்கு நல்ல இடம் இருக்கிறது, இது போதுமானது. நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாலும் உன்னுடைய புண்ணியங்களை வேற யாரும் சேர்க்க முடியாது. ஆனால் நீ புண்ணியம் தான் சேர்க்கணும். அப்ப நீ புண்ணியத்தை தேடி, புண்ணியத்தை நாடி, புண்ணியத்தை செய்யக்கூடியவர்களை தேடி சென்று புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். அதுதான் உன்னுடைய குழந்தைகளை வாழ வைக்கும். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அவங்களால வாழ முடியாது. அப்படி புண்ணியங்களை தேடி புண்ணியங்கள் செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டு அந்த புண்ணியங்களை புண்ணிய ஆத்மாக்களுக்கு செய்கின்ற பொழுதுதான் உன்னுடைய கஷ்டங்களை இறைவன் நிவர்த்தி செய்வதற்கு கருணை காட்டுகிறார். இறைவனிடத்திலே குறைகள் இல்லை, உங்கள் மனத்திலே அவ்வளவு குறைகளை வைத்திருக்கிறீர்கள், ஆசைகளை அதிகமாக வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா நகை இருக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. நல்ல மனசு இருக்க வேண்டும். யார் கேட்டாலும் இல்லை என்கின்ற மனசு எனக்கு கொடுக்க வேண்டும் தான் சொன்னான். அப்படி வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சிறப்பானதாக இருக்கும். இறைவனை குறை கூறி உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையே மாற்றிக் கொடுக்கக்கூடியவர். அந்த இறைவனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.